பிரியாணி மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். இதை அரைச்சிருவோம். நல்லா அரைச்சிருச்சு. எப்படின்னு பார்த்துருவோம். நல்லா காய வச்சு அரைச்சா தான் நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக அரைச்சிருச்சு பாருங்க. சரிங்களா? எவ்வளோ எல்லாம் நைஸாக அப்படி நைஸாக அரைச்சிச்சா. நம்ம வந்து ஒரு கண்ணாடி பவுலில் நம்ம வந்து இது எல்லாத்தையும் மாற்றிடுவோம். அரைச்சதை கண்ணாடி இனிமேல் கண்ணாடியில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 மாதத்துக்கு வரைக்கும் கெடாமல் இருக்கும். அதுதான் ஒரு பெரிய விஷயம். அவ்வளவும் நம்ம காய வச்சு ஒரு 2-3 நாள் காய வச்சு பிரியாணி மசாலாவுக்கு நைஸாக அரைச்சிருக்கோம். இப்போ 1 கிலோவுக்கு எவ்வளோ போடுறதுங்கிறத நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? 1 கிலோவுக்கு 40 கிராம் போடணும். சரிங்களா? 1 கிலோ அரிசிக்கு 40 கிராம். அதை போல நல்லா நோட் பண்ணிக்கங்க. அடுத்து சார் 1/4 கிலோவுக்கு எவ்வளோ போடுறது? 1/4 கிலோங்கிறது ஒரு டீஸ்பூன் வரும். ஒரு டீஸ்பூன் வந்து மசாலா வந்து வரும். 1/4 கிலோவுக்கு கரெக்டாக ஒரு 10 கிராம் வருது பாருங்க. 10 கிராம் தான் போடணும். அளவுனா 10 கிராம் தான். அதுக்கு மேலே வந்து நீங்கள் குறைச்சோ கூடுதலோ போடக்கூடாது. அப்போ அந்த